வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி ஆடி கிருத்திகை. நான் சாம்பார், உருளைக்கிழங்கு, பட்டாணி வறுவல், அப்புறம் கோஸ் பொரியல், அப்புறம் பாயசம் சேர்ப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் பூஜையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? வாங்க எப்படி உருளைக்கிழங்கு பட்டாணி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்களாம் செஞ்சுருப்பீங்க. நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, தனியா பொடி, மிளகாய் பொடி, காஷ்மீரி மிளகாய் பொடி, தனியா பொடி, குழம்பு மிளகாய் பொடி, காஷ்மீரி மிளகாய் பொடி. காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை பட்டாணியாக சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டேன். இதை மட்டும் நம்ம வேக வச்சுக்கலாம். தேவையான சால்ட்டு, உருளைக்கிழங்குக்கும் தேவையான சால்ட் இதில் சேர்க்கலாம். கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடும். வேக வச்சா உருளைக்கிழங்கா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கோஸ் பொரியலும் பாயசமும் செஞ்சுட்டு விட்ட சாம்பார், காய்கறிகளை வேக வச்சாச்சு. இது வறுத்து பொடித்த தனியா, அதுக்கப்புறம் வரமிளகாய், கொஞ்சம் மிளகு, சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்துடலாம். வேக வச்சா அதுக்கப்புறம் சேர்த்துருவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கொதிக்கட்டும். இது மாங்காய், முருங்கைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், சுரக்காய் போட்ட சாம்பார். என்ன காய் இருக்கோ நம்ம சேர்த்துக்கலாம். கேரட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துருங்க. தேங்காய் அரைச்சி விழுது சேர்த்துடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். விடு. தேங்காய் கொஞ்சம் சேர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாயசம் செஞ்சுட்டு நம்ம படைக்கலாம். அதாவது நம்மளால் என்ன முடியுமோ நம்ம செஞ்சு வைக்கலாம். என்னால் இன்றைக்கி வடை செய்ய முடியல. இன்னும் ஆடி பெருக்கு எல்லாம் வருது பார்த்திங்களா, அப்போ செய்யலாம். ஆடி பூரம், ஆடி 18 எல்லாம் வருது. அரிசி சேமியா பாயசம் செஞ்சுக்கலாம். நான் ஜவ்வரிசி ஒரு 20 மினிட்ஸாக ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ சுத்தண்ணில் போட்டாச்சு. ஜவ்வரிசி வேகட்டும். இதில் சேமியா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். இந்த சேமியாவை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்த சேமியா தான், அதனால நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். ஜவ்வரிசி இன்னும் கொஞ்சம் வேகணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணால் தான் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ செய்கிறதுக்கு. சில பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. அது ஏனோ தெரியாது. பிடிக்கலைன்னா பார்க்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு வீடியோவும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வறுத்த சேமியாவை கலந்துடும். வேகட்டும். கொஞ்சம் கவை சேர்த்துடலாம். முந்திரி திராட்சையும் நெய்யில் வறுத்து சேர்த்துடலாம். நெய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இலையில பரிமாறியாச்சு. இப்போ நம்ம படைக்கலாம்.
ரைஸு, இலைக்கு பருப்பு, நெய் விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு, பட்டாணி வறுவல், கோஸ் பொரியல், சாம்பார், பாயசம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.